அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு சாட்சி. புதிய ஏற்பாட்டு சாட்சி அப்படின்னா, அன்னைக்கு ஆண்டவர் மேல நான் ஒரு அன்பு வச்சேன் பாருங்க, அது எனக்கு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னைக்கும் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழியாத அன்பு. இந்த அழியாத அன்புடையவன் தான் சொல்லுவான் ரோமர் 8வது அதிகாரம் 38, 39 வசனங்களில், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன நிச்சயம்? என்ன பண்ணாலும் இந்த அன்பை டச் பண்ணவே முடியாதுன்னு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படக்கூடிய ஒரு மனுஷன் எழும்பி நின்று சொல்றார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. சாட்டை எடுத்து அடிக்கிறியா அடிச்சுக்கோ, என்ன குளிர்ல போடுறியா, போர்வை கூட தராமல் பனியிலையும் குளிரிலும் தூக்கி போட்டுறியா போட்டுக்கோ, கல்லால் அடிக்கிறியா அடிச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆமா, ஆனா எனக்கு அவர் மேல ஒரு அன்பு இருக்கு பாரு, அதை உன்னால டச் பண்ணவே முடியாது. ஆமா, இது சொன்னது கேப்ரியலோ மீகாவேலோ தூதர்களுக்கு இந்த நிச்சயம் கிடையாது. ஆமா, ஆனா கிறிஸ்துவின் அன்பின் நீளம் அகலம் ஆழம் இன்னதென்று அறிந்து உணர்ந்த ஒருத்தன் சொல்றான், இந்த அன்பை நீ டச் பண்ணவே முடியாது.